திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு ஐ.பி. செந்தில்குமார் அறிவித்ததைத் தொடர்ந்து அவருக்கு ஒன்றிய பகுதிகளில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பழனி முன்னாள் எம்.எல்.ஏவாக இருந்த ஐ.பி. செந்தில்குமார் அவர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடுகின்றார். குறிப்பாக திண்டுக்கல் தொகுதியினை தி.மு.க. பல தேர்தல்களில் கூட்டணிக்கே வாய்ப்பளித்து வந்தது. இந்த 2026ஆம் தேர்தலில் தி.மு.க. அ.தி.மு.கவுடன் நேரில் களம் காண்கிறது. இதனால் தமிழகத்திலுள்ள சட்டமன்ற தொகுதிகளில் பேசப்படக்கூடிய தொகுதியாக திண்டுக்கல் தொகுதி மாறியுள்ளது. அதனைத் தொடர்ந்து தி.மு.கவினுடைய திண்டுக்கல் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஐ.பி. செந்தில்குமாருக்கு ஒன்றிய பகுதிகளில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டன. திண்டுக்கல் நேருஜி நகர் பகுதியிலும் ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன் தலைமையில் என்ஜிஓ காலனி உழவர் சந்தை அருகிலும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சீலப்பாடி பகுதியில் ஒன்றிய செயலாளர் வெள்ளிமலை தலைமையில் ஆயிரக்கணக்கான தி.மு.க.வினர் ஒன்று கூடி ஐ.பி. செந்தில்குமார் அவர்களுக்கு மாலை மரியாதை அணிவித்து சால்வைகள் அணிவித்து அவருக்கு சிறப்பான வரவேற்பினை கொடுத்தனர்.